ஒயிட் ரைஸ், கோதுமை இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ப்ரௌன் ரைஸும் மில்லட்ஸும் சாப்பிடுங்க அப்படின்னு யாரை பார்த்தாலும் இப்போ உள்ள ரீசெண்ட் டேஸில் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு சூட்டபிளான நம்ம ஹை ஃபுட்ஸில் 7 நாளைக்கு 7 வகையான புட்டு என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காட்டு யானை, மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை, அறுபதாம் குருவை, ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ ஒவ்வொன்றும் வேறுபடும். இது வந்து ராஜமுடி அரிசி, இது ஒயிட் அண்ட் ரெட் கலர் மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு அரிசியிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவ குணம், இந்த வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறது, ஒரு இதில் வந்து மாதவிடாய் பிரச்சனைகளை சீர் செய்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு அரிசியிலும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கிறதுனால 7 நாளைக்கு நீங்கள் 7 வகையான புட்டு சாப்பிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம். இந்த புட்டு செய்யறதுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு நிழல் காய்ச்சல்லே காய வச்சிருவோம். நல்லா சுக்காவா காயணும் அப்படின்ற அவசியம் இதுக்கு கிடையாது. ஏன்னா மறுபடியும் நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம். நம்ம ஹை ஃபுட்ஸ்ல இருக்க சேல் பண்ற எல்லா புட்டோடைய சீக்ரெட் ஃபார்முலாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரமான தேங்காவை மிக்ஸ் பண்ணி தான் வந்து புட்டு மாவு வறுப்போம். கடையில் நீங்கள் வாங்குற மாவுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபைன் பவுடராக இருக்கும், ஒரு மாதிரி மண் மாதிரி இருக்கும். பட் நம்ம இந்த ஈர தேங்காவை இந்த புட்டு மாவோட ரவை மாதிரி தான் இருக்கும். நம்ம புட்டு ஏபிசி மாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவை பதம் தான். ஸோ இதை வந்து நம்ம நல்ல டீப் ரோஸ்ட் பண்ணும்போது இந்த தேங்காயோட ஈரத்தன்மை ஃபுல்லாக அந்த புட்டு அரிசியில் நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். யாருமே வந்து எங்களுக்கு புட்டு பிடிக்கல, ஐயோ இன்னைக்கு புட்டு தான் பிரேக்ஃபாஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை சுழிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து தூயமல்லி அரிசியில் இருக்கு, பூங்கார் அரிசியில் இருக்கு, கருங்குருவை அரிசியில் புட்டு பண்ணுறோம், மாப்பிள்ளை சம்பா பிரைட் க்ரோம் ரைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அப்புறம் காட்டியானம் அரிசியில் புட்டு இருக்குது, அறுபதாம் குருவை புட்டு இருக்குது, இரும்பு சோளம் புட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 7 நாளைக்கு 7 வகையான புட்டை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தாலே இந்த முட்டி வலி, பிசிஓஎஸ் பிரச்சனை, வளரும் குழந்தைங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் புட்டு கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க பிற்காலத்தில் வந்து டயபெட்டிக், இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் பாதிப்பு இதெல்லாம் அடையாமல் இருப்பாங்க. புட்டு எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல வறுத்தது வந்து உங்களுக்கு நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். இது வந்து தண்ணி தெளித்து லேசாக உப்பு போட்டு இந்த மாதிரி விரவிட்டே இருக்கணும். அந்த அரிசி வந்து ஈரமாகணும். ஸோ அதுதான் பதம். நிறைய பேர் டேரெக்டாக நாங்கள் ஸ்டீம் பண்ணோம், இது என்ன வெந்திருக்கா அப்படின்னு கேட்பீங்க. இந்த மாதிரி நல்ல வந்து ஈரப்பதம் ஆனக்கப்புறம் புட்டு ஸ்டீமர்லேயோ இல்லை வந்து நீங்கள் ஆவி காட்டுவீங்களே ஸ்டீமர், அந்த மாதிரி கண்ணில் கூட வச்சுட்டு 5 to 10 minutes ஸ்டீம் பண்ணிங்கன்னா நல்ல சாஃப்டாக வெந்துடும். அந்த தேங்காயோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். நாட்டு சர்க்கரை, வாழைப்பழம், இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த அப்பளம் உடச்சி போட்டுக்கிறோம், நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி புட்டை அடிக்கடி உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிங்கன்னா ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே ஈஸியாக கிடைச்சிரும். நம்ம ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளோர், ஸ்ப்ரவுட்டட் கம்பு ஃப்ளோரில் கூட இதே மாதிரி புட்டு செய்யலாம். நம்ம 7 வகையான புட்டு வேணும்னா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம்.